கோடி சுவாமிகள் துணை. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு மல்டி மில்லியனர் ஆகப் போகிறீர்கள். அதனால்தான் இந்த வீடியோவை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிலையை அடைவதற்கு நமக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளில் மிக முக்கியமாக எந்த சூழ்நிலையும் இந்த 5 வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. இந்த ஸ்லாங்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா இது இன்றைக்கி பேசக்கூடாதுன்றதை விட நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க. கோடீஸ்வர நிலை அடைந்த பிறகு இந்த வார்த்தையை பேசக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. விஷயமே இல்லையா, அப்போ உனக்கு பணம் இல்லாமல் ஆக்கிடுறேன். அப்படி தான் பிரபஞ்சமும் நவகிரகமும் பஞ்சபூதமும் உங்களுக்கு பணம் கிடைக்காத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரும். பணம்லாம் ஒரு விஷயமே இல்லையா, அப்போ இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து விடும். அது எந்த ஒரு சூழ்நிலையும் அதை வார்த்தையை சொல்லிவிடாதீர்கள். அடுத்தது, நான்லாம் ஒரு காலத்தில் எத்தனை மில்லியன் டாலர் செலவு பண்ண தெரியுமா, காலி பண்ணியிருக்கேன் தெரியுமா, அழிச்சிருக்கேன் தெரியுமா, இப்படியும் நீங்கள் சொல்லிவிடாது. இது பேசக்கூடாது, சொல்லக்கூடாத 2வது வார்த்தை. ஏன்னா நான் எத்தனை கோடி, 5 கோடி 2 மாதத்தில் காலி பண்ணிட்டேன், 5 வருஷம் 6 மாதத்தில் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்த வருத்தத்தோடையும் சொல்லக்கூடாது, திமிர்த்தனமாகவும் சொல்லக்கூடாது. 3வது விஷயம், பணத்தை இதெல்லாம் நான் ஒரு நாளில் செலவு பண்ணுற காசு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அதை கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறது. வார்த்தைகளை சொல்லும்போது இதெல்லாம் நான் ஒரு மாதத்தில் செலவு பண்ணுற காசு, ஒரு 2 நாள் செலவு பண்ணுற காசு, அந்த வார்த்தைகள் ரொம்ப திமிரா அப்படின்னா அந்த பணத்தை டீல் பண்ணும்போது பிரபஞ்சம் என்ன பண்ணும், பிடுங்கிடும் உங்கள்கிட்ட இருந்து. பிடுங்கி அது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க டிப்ஸாக, ஒரு 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 எட்வைட்டாக, ஒரு திமிர்த்தனமாக அந்த பணத்தை பெறுவதற்கே போராட்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சிடவே கூடாது. 4வது விஷயம், பணம் எவ்வளோ, அது பணம் சொல்லு பார்ப்போம், இப்போ உடனே கொடுக்குறேன் அப்படின்னு, இதெல்லாம் ஒரு விஷயமே அப்படின்னு ரொம்ப ஒரு அப்படியே நெகட்டிவான ஒரு மனநிலையோடு பேசும்போது பிரபஞ்சம் பணத்தை யார்கிட்ட கண்டினியூவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை ரொம்ப வேல்யூ பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் பணம் கண்டினியூவாக இருக்கும். என்ன நான் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னா ஒரு 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 பேச்சு திமிர்த்தனமான ஒரு நெகட்டிவான ஒரு பேச்சு. அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களிடம் பணம் தங்காத நிலையை கொடுத்து விடும். இதில் ரொம்ப முக்கியமாக, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரியும். ஆனால் முடிகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா கவனமாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா உலகத்தில் நம்பர் 1 பணக்காராக இருந்த ஒரு வாரன் பஃபெட், நம்பர் 1 நம்பர் 2 அவர் 7வது 8வது இடத்துல இப்போ இருக்கார். அவர் 80% மேலே நன்கொடையாகவே கொடுத்துருக்காரு. அவர் இன்னமும் சிம்பிளாக இருக்கார். நம்ம அப்படியே சிம்பிள் லைஃப்பும் இருக்கணும்னு இல்லை, ஆனால் பணத்தை கையாளும் போது மிக மிக கவனமாக கையாள வேண்டும். பணத்தை இந்த பொறுமையாக தன்மையாக செலவு பண்ணும்போது தான் உங்களுக்கு பணம் இரட்டிப்பாக்கிட்டே இருக்கும். ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களிடம் பணம் தங்காது. நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு 10,000 கொடுக்குறேன், ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன், நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. ஆனால் நெகட்டிவான மனநிலையோடு செய்யவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி மற்றவங்க காலி பண்ண தொகையும் நீங்கள் சொல்லாதீங்க. அவன் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் டாலர் அப்படியே ஒரு வாரத்தில் காலி பண்ணிட்டாங்க, 6 மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. அவங்களும் வேணுங்க. இப்படி ஒருத்தவங்க இழந்ததை கூட எள்ளி நகையாடவே கூடாது. அது பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் அதிகமாக சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப பவர் உண்டு. அவன் 3 மில்லியன் டாலரை அப்படியே காலி பண்ணிட்டாங்க, இவன் 10 கோடி ரூபா அப்படியே ஒரு 6 மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. அவன் நடுத்தர வந்துட்டாங்க, பணத்துக்கு போராடுற கஷ்டப்படுறாங்க. இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரியான சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி விடும். அவரை பற்றி யாரும் நெகட்டிவாக சொன்னாலும், ஆமாங்க அப்படி தான் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை நீங்கள் விதைச்சிட்டு அதை கடந்து போயிட்டீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு, பிரபஞ்சம், நவகிரகம் எல்லாம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலையை பயன்படுத்தணுமே தவிர நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசி
உங்களுடைய எனர்ஜியும் நீங்கள் குறைச்சிக்காதீங்க. உங்கள் எண்ணங்கள் அளவுலையும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. யாராவது இழந்துட்டாங்கன்னா கூட அவர் நல்லா இருக்கணும், பழைய மாதிரி திரும்பி நல்ல வசதியான நிலைக்கு வரணும், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்றது அதிகரிக்கும். அவரும் நல்லா இருப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இறைவன் கொண்டு வந்து சேர்த்துருவார். அதன் பிறகு எல்லாமே உங்களுக்கு ஏற்றம்தான். மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க தொடங்கிடும், கிடைக்க தொடங்கிவிடும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்க போகிறீங்க, சரியான பாதையில் போக போகிறீங்க, நல்லதை மட்டும்தான் பேச போகிறீங்க. ஸோ நல்லது நடக்கும்.